இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை. இடைவிடாத மழையால் தத்தளிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம். சாலைகள், ரயில் பாதைகள், நிலங்கள் மூழ்கியதால் மக்கள் தவிப்பு. கனமழையால் சேதமடைந்த டெல்டா மாவட்டங்களில் ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல். வெள்ளத்தில் மிதந்த சென்னையை மீட்கும் நடவடிக்கை தீவிரம். போர்க்கால அடிப்படையில் மழைநீர் அகற்றும் பணிகள். மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறியும் பணிகள் தொடக்கம். அடுத்த பருவமழைக்குள் சீரமைக்கப்படும் என அமைச்சர்கள் உறுதி. வணக்கம். வணக்கம். தெற்கு அந்தமான் அருகே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் குமரி, நெல்லை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன், வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் அதனை ஒட்டிய தாய்லாந்து கடல் பகுதியில் இன்று உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றார். வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிக கனமழை பெய்யும் என்றும், சேலம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், சேலம், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திரு புவியரசன் கூறினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரள கடல் பகுதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் எச்சரித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் கன்னிமாரில் 14 சென்டிமீட்டர், தக்கலை, சுரவாக்கோட்டில் தலா 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாமல் கொட்டி வரும் கனமழை காரணமாக வீடுகள், சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 2 நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் பரளியாறு, பழையாறு, கோதையாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டத்தின் பெரும்பாலான கிராமங்கள் மூழ்கியுள்ளன. தோவாளை பகுதியில் வெளுத்து வாங்கி வரும் மழையால் செம்பகராமன் குளம், இரச்சக்குளம், குருசடி குளம் ஆகியவற்றில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நெல்லை, நாகர்கோயில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. செண்பகராமன் புதூர், இரச்சக்குளம் ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக நுள்ளிவிளை என்ற இடத்தில் உள்ள இரட்டை கால்வாயில் இருந்து ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர் ரயில்வே இருப்பு பாதையை மூழ்கடித்துள்ளது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையே தெரியாத அளவிற்கு தண்டவாளம் தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் நாகர்கோயில், திருவனந்தபுரம் இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. நுள்ளிவிளை ரெட்டைக்கரை சேனல்ல பாத்தீங்கன்னா தண்ணி மேலே போயிட்டு இருக்கும், கீழே தான் ரயில்வே தண்டவாளம். இந்த ரயில்வே தண்டவாளத்தில் இத்தனை வருஷமும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது.
அந்த பாலத்தை தாண்டி மண் பகுதி சரியான நிலை இல்லாத காரணத்தினால உடஞ்சி அதில் உள்ள சைடில் உள்ள மரங்கள் எல்லாம் உடஞ்சி தண்ணி ஃபுல்லாகவே ரயில்வே தண்டவாளத்துக்குள்ளே வந்துடுச்சு. இது பெரிய வற்றாத வள்ளியாறு போல தண்ணி போயிட்டே இருக்கு. தென்கன்குடி என்ற இடத்தில் ரயில்வே பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை கொல்லம் அனந்தபுரி விரைவு ரயில், சென்னை குருவாயூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 15 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகளில் இருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருப்பதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்தன், அணைகள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார். டேம் லெவல்ஸ் வந்து ஓகே, சேஃப் லெவல்ஸ் தான் இருக்குது, இன்னும் அபாயகரம் லெவல்ஸ் போல. ஸோ அதனால் இது வெல் வித்தின் இதுதான். ஸோ அதனால் கொஞ்சம் பட் ஆனால் இன்ஃப்ளோ இருந்துட்டு மேலே மழை பெய்யணும், இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. ஸோ இன்ஃப்ளோ மட்டும் மேட்ச் பண்ணி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இன்ஃப்ளோ மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அதை பொறுத்து எவ்வளோ அவுட்ஃப்ளோ பண்ணுறதை வந்து முடிவு பண்ணுவோம். தக்கலை இரணியல் திங்கள் சந்தை சாலையில் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் பாய்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. புலியூர் குறிச்சி திங்கன் சந்தை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆறுகள், குளங்கள், ஓடைகள் என நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிவதால் வாழை, தென்னை மரங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மார்த்தாண்டம் அருகே சென்னித்தோட்டம் என்ற இடத்தில் செங்கல் சூளையை மழைநீர் சூழ்ந்ததால் அதில் சிக்கிய வடமாநில இளைஞர்களை பேரிடர் மீட்பு படையினர் வெள்ளத்தில் நீந்திச் சென்று காப்பாற்றினர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாதுகாப்பாக இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ள நிலைமையை அதிகாரிகள் கண்காணிப்பதால் அச்சம் வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். வடகிழக்கு பருவமழையால் கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த அரங்கமங்கலம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், வேட்டி, சேலை, பாய், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் 18 குடும்பங்களுக்கு 5,22,000 ரூபாய் மதிப்புள்ள இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பசுமை வீடு கட்ட தலா 2,10,000 ரூபாய் நிதிக்கான ஆணையையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆடூர் அகரம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்ட திரு ஸ்டாலின் இடிந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கும் கால்நடை உயிரிழப்புகளுக்கும் நிவாரணம் வழங்கினார். பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் ஆய்வு செய்த திரு ஸ்டாலின் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். தரங்கம்பாடியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். கேசவன் பாளையம் சுனாமி குடியிருப்பை பார்வையிட்ட முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து திரு ஸ்டாலின் கேட்டறிந்தார். நாகை மாவட்டம் அருந்தவன் புலத்தில் மழையால் சேதமான விளைநிலங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை முதலமைச்சர் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் உள்ள ராயநல்லூரில் விளைநிலங்களை பார்வையிட்டவர் விவசாயிகளிடமிருந்து மனுக்களை பெற்றார். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். உழவர்கள் மறுநடவு செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். மேலும் கிராமம் வாரியாக முழுமையான கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் விரைவில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பெருமழையினால் முழுமையாக பயிர் சேதமடைந்த உழவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் திரு கே.என். நேரு, திரு ஐ. பெரியசாமி, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு டி.ஆர். பாலு எம்பி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் மிதக்கும் பகுதிகளில் தண்ணீரை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஒரு வாரமாக பெய்த மழையால் தியாகராய நகர், மேற்கு மாம்பலம், வில்லிவாக்கம், வேளச்சேரி, வடபழனி, பெரம்பூர், கொளத்தூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. தியாகராய நகரில் துரைசாமி, மெட்லி, அரங்கநாதன் சுரங்க பாதைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தாம்பரம், முடிச்சூர், பள்ளிக்கரணை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாமல் உள்ளது.
சென்னையில் படாளம் மற்றும் சூளையில் தேங்கியுள்ள மழைநீர் இன்னும் வடியாத நிலையில் திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் உதவி வருகின்றனர். தீவாக மாறிய பகுதிகளில் சிக்கி உள்ளவர்களுக்கு படகுகள் மூலம் உணவு மற்றும் மருந்து பொருட்களை எடுத்துச் செல்வதுடன் பொதுமக்கள் மட்டுமின்றி விலங்குகளையும் அவர்கள் மீட்டு வருகின்றனர். இதனிடையே 2 நாட்களாக மழை ஓய்ந்துள்ள சென்னையில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள், குடிநீர் வாரிய ஊழியர்கள், தீயணைப்பு துறையினர் போர்க்கால அடிப்படையில் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குப்பை கழிவுகளால் மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் எந்திரங்களை கொண்டு மழைநீரும் கழிவு நீரும் அகற்றப்பட்டு வருகிறது. கழிவுநீர் தேங்குவது தொடர்பாக 044456745667 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணி தேங்கின இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை முழுவதுமே ஒரு 1000 இடம் இருக்கும். அந்த 1000 இடத்து இந்த 500 மிஷினை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 or 2 டேஸில் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுவோம். தியாகராய நகர் பகுதியில் பசூல்லா சாலை மற்றும் திருமலை சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரை ராட்சத மோட்டார்கள் மூலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 3வது நாளாக வெளியேற்றி வருகின்றனர். 30 பணியாளர்கள் 3 நாளாக இரவும் பகலாக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. சார் 2 நாளாக இரவு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ரெடிஃபை ஆகி வச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள தண்ணியெல்லாம் இதாயிரும் சார். தியாகராய நகரில் உள்ள துரைசாமி சுரங்க பாலத்தில் தேங்கியிருந்த மழைநீர் அகற்றப்பட்டதை அடுத்து வாகன போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள 22 சுரங்க பாதைகளில் 19இல் மழைநீர் அகற்றப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டதை அடுத்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து அடுத்த பருவமழைக்கு முன் சரி செய்யும் பணிகள் துவங்கியுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டை, பசார் சாலை, அண்ணா சாலை சந்திப்பு, ஈக்காடு தாங்கல், நூறடி சாலை பகுதிகளில் அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேலு, 10 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத அதிமுகவினர் இப்போது மழை பாதிப்பை பார்வையிடுவது போல நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார். எல்லா இடங்களிலும் தண்ணி தேங்கி இருக்குது. அதுக்கு இந்த ஆட்சியா காரணம்? 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது அவர்கள் தான் அது காரணம். ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் குறை கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை குறை சொல்லலாம் நினைக்கிறாங்க. குறைலாம் சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது எல்லாம் கண்டறியப்பட்டு அது மழை முடிஞ்ச உடனே அடுத்த மழை வர்றதுக்குள்ள கூடுமான வரைக்கும் அந்த இடங்கள்லாம் தண்ணீர் தேங்காமல் மக்களுடைய பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி தளபதி நடத்தி சிறப்பாக பணிகளாற்றும். துறைமுகம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு அரிசி, மளிகை பொருட்கள், போர்வை, பாய் ஆகியவற்றை வழங்கிய அமைச்சர்கள் திரு KKSSR ராமச்சந்திரன், திரு சேகர் பாபு, மத்திய சென்னை தொகுதி MP திரு தயாநிதி மாறன் ஆகியோர் எடப்பாடி திரு பழனிசாமி ஏற்றி வைத்த சுமையை திமுக அரசு சுமப்பதாக குற்றம் சாட்டினர். டி நகரை பாருங்கள், சிங்கப்பூரை மாற்றிவிட்டோம். சென்னையில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எங்குமே தண்ணி தேங்காதுன்னு யார் சொன்னா? மார்ச் மாதம் அவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணின்னு சொல்லி கோடிக்கணக்கிலே ஊழல் செய்த திரு எடப்பாடி அவர்கள் என்று சொன்னார். அவர்கள் விட்டு சென்ற சுமையைத்தான் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்று நாங்கள் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ராயபுரம் பகுதியில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமை துவக்கி வைத்த அமைச்சர் திரு சேகர் பாபு, பேரிடர் காலங்களில் எல்லையில் நிற்கும் ராணுவ வீரர்களைப் போல் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். எப்படி பேரிடர் காலத்திலே எல்லையை பாதுகாப்பதற்கு ராணுவ வீரர்கள் தயாராக தங்களை அனைத்து தியாகத்திற்கும் பயன்படுத்தி நிற்பார்களோ, அதுபோல் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிச்சயம் இந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றும். அடுத்து வருகின்ற பருவமழை காலங்களில் மக்களை சுபிட்சமான முறையில் வைத்துக் கொள்வதற்குண்டான திட்டங்கள் தீட்டப்படும். ஆட்சி அமைத்த 6 மாதங்களில் கொரோனா நோய் தடுப்பு பணிகளை மேற்கொண்டதைப் போல் மழைநீரை அகற்ற போர்க்கால வேகத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சேகர் பாபு தெரிவித்தார். தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1036வது சதய விழா விமர்சையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோயிலில் ராஜராஜனின் சதய விழா ஆண்டுதோறும் 2 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இன்று 1 நாள் மட்டும் விழா நடைபெற்றது. ராஜராஜன் மீட்டெடுத்த தேவாரம், திருவாசக பாடல்கள் கொண்ட ஓலைச்சுவடிகளை யானை மேல் வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து ராஜராஜ சோழனின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் மற்றும் சதய விழா குழுவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சதய விழாவை ஒட்டி பெருவுடையாருக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கும்பகோணம் அருகே உடையாளூரில் உள்ள ராஜராஜ சோழனின் நினைவிடத்தில் அவரது சதய விழா கொண்டாடப்பட்டது. அங்குள்ள சிவலிங்க திருமேனிக்கு வலம்புரி சங்குகளால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது.
விழாவில் பங்கேற்றவர்கள் உடையாளூரில் ராஜராஜ சோழனுக்கு நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். நாட்டிலேயே முதலாவதாக சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே அமைய உள்ள 2 அடுக்கு பறக்கும் சாலை பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இதில் கோயம்பேடு முதல் போர் நினைவு சின்னம் வரை 13 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் செல்லும் வகையில் சாலையும் 13 இணைப்புச் சாலைகளும் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ராசிபுரத்தில் மழையால் சுவர் இடிந்து பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறிய மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் 6 பேருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் சார்பில் தலா 5000 ரூபாய் நிவாரணமாக வழங்கினார். சென்னை திருவொற்றியூர், ராஜாஜி நகர், ராதாகிருஷ்ணன் நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களை பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி கிறிஸ்தவ சபை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிவாரண உதவிகளை வழங்கினார். புழல் அருகே 1000 பேருக்கு நிவாரண உதவி வழங்கும் பணியை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மேடையில் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வைகை அணையிலிருந்து 58ஆம் கால்வாயில் பாசனத்துக்காக வினாடிக்கு 150 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன், வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். இதனால் உசிலம்பட்டி, நிலக்கோட்டை பகுதிகளில் 2285 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும். தமிழகத்தில் பயிர் காப்பீட்டுக்கான கால வரையறையை வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உளுந்து, பாசிப்பயிறு உள்ளிட்ட மானாவாரி பயிர்களுக்கு பல மாவட்டங்களில் காப்பீடு நாளை மறுதினம் முடிவடையும் நிலையில் தொடர் மழை மற்றும் காப்பீடு இணையதள தொழில்நுட்ப கோளாறு ஆகியவற்றால் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் 99வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் அவரது உருவப்படம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் முடிவில் கருவடிக்குப்பத்தில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவிடத்தில் தமிழறிஞர்களும் கிராமிய கலைஞர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரசு சார்பில் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இருளர் மற்றும் நரிக்குறவர் இன மக்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட உதவிப் பொருட்களை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். சென்னை மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட போரூர் செட்டியார் அகரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்டவற்றை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வழங்கினார். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று அதிகாலையில் அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யப்பட்டன. பின்னர் 1000 கால் மண்டபத்தில் விநாயகருக்கும் சந்திரசேகரருக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு 4 குடைகள் கொண்ட சிறப்பு வாகனத்தில் எழுந்தருளினர். பின்னர் வாகன உலா நடைபெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 264 ரூபாய் அதிகரித்து 37,240 ரூபாயாகவும் 1 கிராம் 4,655 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் குமரி, நெல்லை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் இடைவிடாத கனமழையால் வீடுகள், சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண உதவிகளையும் வழங்கினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.